முருகன் எழுதின ஐந்திரம்ங்கிற தமிழ் இலக்கண நூல் தான் சமஸ்கிருதம், பாலி உட்பட பழங்கால இந்திய மொழிகளோட இலக்கணங்களுக்கெல்லாம் மூல இலக்கணமா இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐந்திரம் தான் தொல்காப்பியத்தோட முந்தி இலக்கண நூலுங்கிறத ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம்னு தொல்காப்பியத்தோட சிறப்பு பாயிரத்துல தொல்காப்பிய அரங்கேற்றத்துக்கு தலைமை தாங்கின பாரம்பரனார் குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஐந்திரம்ங்கிற இலக்கண நூல் தான் பழங்கால இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூல இலக்கணமா இருந்திருக்குங்கிறத தமிழக அரசோட அதிகாரப்பூர்வ சொற்பிறப்பியல் பேரகராதி உறுதிப்படுத்துது. வரலாற்றிலிருந்து தொலைந்து போன இந்த ஐந்திரம்ங்கிற இலக்கண நூலை பத்தி 18ஆம் நூற்றாண்டுல மெட்ராஸ் மாகாணத்தின் கலெக்டரா இருந்த மாபெரும் மொழியியல் வல்லுநரான ஏசி பர்னல் ஒரு மாபெரும் ஆய்வு செஞ்சு ஆன் த ஐந்திரா சிஸ்டம் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிராமரியன்கிற ஆவண நூலை வெளியிட்டிருக்காரு. பாலி மொழியோட காச்சாயனா இலக்கணம், சமஸ்கிருதத்தோட காதந்திரா இலக்கணம், திபெத்திய இலக்கணங்கள் போன்ற பழங்கால இந்திய மொழிகளினுடைய இலக்கணங்கள் பற்றி பர்னல் செஞ்ச ஆய்வுல இந்த இலக்கணங்கள் எல்லாத்துக்கும் மூல இலக்கணமா ஐந்திரம் என்கிற இலக்கணம் தான் இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. என்னதான் இந்த இலக்கணங்கள்லாம் ஐந்திரத்தோட ஒத்து போனாலும் பிற்காலத்துல சமஸ்கிருதத்துக்கு ஒரு இலக்கணமா பாணினி எழுதின அஷ்டத்யாயிங்கிற இலக்கணம் மட்டும் ஐந்திரத்தோட பெருசா ஒத்து போகல. ஐந்திரத்தோட முழுக்க ஒத்து போன ஒரே இலக்கணம் தொல்காப்பியம் மட்டும்தான். அதோட இன்னைக்கு நாம பிரதமை, துவதியை, திருதியைன்னு சந்திர நாட்காட்டியோட நாள்களை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தும் எண்முறைகளை எந்த ஒரு காரணமுமே சொல்லாம ஐந்திரத்துல இருந்து எடுத்து தன்னோட இலக்கணத்துல பாணினி பயன்படுத்தி இருக்கிறதா பர்னல் பதிவு செய்யறாரு. பண்டைய தமிழ் இலக்கணமான ஐந்திரத்தின் இந்த எண்முறையின் அடிப்படையில தான் ஏக் தோ தீன்னு இன்னைக்கு ஹிந்தி உட்பட பல இந்திய மொழிகளின் எண்முறைகள் பயன்பாட்டில் இருக்கு. அதோட சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி உட்பட பழங்கால இந்திய மொழிகளினுடைய எண்முறைகளும் ஐந்திரத்தின் அடிப்படையில் தான் இருந்திருக்கு. பர்னலோட இந்த ஆய்வை திறனாய்வு செஞ்சு பார்க்கும்போது இந்தியா முழுக்க தமிழ் மொழி பேசப்பட்டிருக்கணும். தமிழ்நாடு சொற்பிறப்பியல் பேரகராதி குறிப்பிடக்கூடிய புரோட்டோ தமிழ்ங்கிற அந்த மொழிக்கு ஐந்திரம் இலக்கணமா இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதோட இந்த இலக்கணத்தை யார் எழுதுனதுன்னு தேடினப்போ கடவுள் கார்த்திகேயன் தான் இந்த இலக்கணத்தை கொடுத்திருக்காருன்னு பதிவு இருக்கிறதா பர்னல் எழுதியிருக்காரு. மற்றவங்களுக்கு வேணா கார்த்திகேயனான முருகன் வெறும் கடவுளா இருக்கலாம். ஆனா தமிழ் இலக்கிய மரபுகளின் படி முருகன் தமிழகத்துல பிறந்து முதலாம் தமிழ் சங்கத்தை தலைமை தாங்கி அங்கேயே ஒரு புலவனா அறிவை வளர்த்த ஒரு பாண்டிய அரசன். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இவ்வளவு கூற்றுகள் இருந்தும் இப்படி ஒரு இலக்கணம் இருந்ததா பல வரலாற்று ஆசிரியர்களுக்கும் மொழியியல் வல்லுநர்களுக்கும் கூட தெரியாம இருக்கு. அதோட இதை பத்தி தெரிஞ்ச சிலரும் இதை முன்வைக்காம இவ்வளவு நாளா இருக்கிறது ஆச்சரியமாவும் இருக்கு. ஒருவேளை இந்த ஐந்திர இலக்கணம் தான் பண்டைய இந்திய இலக்கணங்கள் எல்லாத்துக்குமே மூல இலக்கணம்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டா சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த மொழி பேசப்பட்டுச்சுங்கிறத கூட நம்மளால வெளிக்கொண்டு வர முடியும். இப்படி ஒரு இலக்கணம் இருந்ததை பத்தி தெரியாததால தான் யாரும் இத்தனை நாளா இதை முன்வைக்காம இருக்காங்களா, இல்ல இந்த இலக்கணம் இந்தியாவோட வரலாற்றையே மாத்திரும்னு கீழடிய மண்ணை போட்டு மூட பார்த்தா மாதிரி வேணும்னே மறைச்சிருப்பாங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.